இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 5 நம்ம பார்க்க போறோம். ஓபனிங்ல டேடரா இது ஒன்னும் சரியில்லை அப்படின்பா காராவோட சான் பிரசன் ஜுட்சுல மாட்டிக்குவான். இத பார்த்த காங்குரோ இது முடிஞ்சு அப்படின்பா. காங்குரோக்கு பின்னாடி ஷினோபிஸ்லாம் காசேகாக இருக்க வரைக்கும் இந்த வில்லேஜ் சேஃப் தான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இரு அப்படின்ட்டு காங்குரோ பாப்பான். டேடரா திரும்பவுமே வெடிக்க வச்சிருப்பான். வெளியே ஜம்ப் ஆகி எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது காரா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி அவனோட காலை ஹோல்ட் பண்ணி திரும்ப தூக்கி அந்த சாண்ட் பிரசன்லயே போடுவான். ஓபனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டேடராவை அந்த சாண்ட் பிரசன்ல தூக்கி போடும் போது அவன் அவனோட கிளேவை யூஸ் பண்ணி ஆந்தையோட்ட ஒரு பறவையை ரெடி பண்ணி எஸ்கேப் ஆயிருவான். இந்த சாண்ட் என்ன செம கடுப்பேத்துது அப்படின்பா. ரொம்பவுமே மேல போவான். இத பார்த்த காங்குரோ காராவோட சாண்ட் கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறியாடா முட்டா பயலே அப்படின்னு திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல தி காசேகாகே ஸ்டாண்ட்ஸ் டால் அப்படிங்கிற எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதனாலதான் நான் தோத்தனான்ட்டு மேக் அவுட் டாக்டிக்ஸ் புக்க பாப்பாரு. நான் அப்பவே போய் இதை படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு ககாஷி. இவ்வளவு போரிங்கான புக்ல எப்படிதான் படிக்கிறீங்களோ அப்படின்பா நருட்டோ. ஜிராயா என்கிட்ட சும்மா கொடுத்தாரு, வெறும் 10 பேஜ் தான் படிச்சேன், அதுக்கே போர் அடிச்சது, எனக்கெல்லாம் எண்டிங் தெரியாது அப்படின்பா. சக்குரா எங்களுக்கு எண்டிங் தெரியுதோ இல்லையோ இந்த புக்கோட பேரு தெரியும்ல, மேக் அவுட் டாக்டிக்ஸ், அதை சொன்னாலே நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சோம் அப்படின்பா. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே ககாஷி சென்சே அப்படின்னு கேப்பா சக்குரா. தலையும் தொங்கி போயிருவாரு. நல்லாவே வளர்ந்துட்டீங்க அப்படின்பாங்க சுனாடே. ககாஷி கிட்ட இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி கேட்கும் போது பெல்ல என்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்கல்ல அப்படின்பாரு. ஓகேன்பாங்க. எதை பத்தி பேசுறீங்கன்னு நருட்டோ கேட்ட உடனேயுமே உங்களோட ஃபியூச்சர் ஸ்டேட்டஸ் பத்தி அப்படின்பாங்க. எங்களோட ஸ்டேட்டஸ் அப்படின்பா நருட்டோ. நருட்டோ ஜுமாக்கி சக்குரான்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் கக்காஷி ஹாட்டகே உங்க 3 பேர்த்த வச்சு டீம் கக்காஷியை ஃபார்ம் பண்ற அப்படின்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்பா நருட்டோ. கக்காஷி நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு டீமா இருக்க போறோம், நிறைய மிஷின்ஸா சேர்ந்தே முடிக்க போறோம் அப்படின்பாரு. இதுக்கப்புறமா சென்சை ஸ்டூடெண்ட்ங்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது, ஈக்குவல் லீவ் ஷினோபியா வந்து சண்டை போட போறோம் அப்படின்பாரு. அது சரி அப்படின்பா நருட்டோ. ஜிராயா சிரிப்பாரு. சாண்ட்ல காட்டுவாங்க. காங்குரோ காரா எங்க சண்டை போட்டு இருக்கான், அவன் எங்கன்னு கேட்கும் போது தோ அங்க இருக்கான் அப்படின்னு கை காட்டுவான் காங்குரோ பாக்கிக்கு. டெய்டராவை பிடிக்காதே கஷ்டமா இருக்கும். காரா எப்படியோ அவனோட லெஃப்ட் ஹேண்ட புடிச்சிருவான். இந்த பாயிண்ட்ல தலைவன் சாண்ட் கஃபின் பண்ண வருவான். டெய்டரா அவனோட கிளேவை யூஸ் பண்ணி மொத்தமா சுத்தி வர வெடிக்க வைக்க ட்ரை பண்ணுவான். இருந்தாலுமே காரா அவனோட சாண்ட் கஃபின பண்ணிடுவான். டெய்டராவோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து பயங்கரமா ரத்தம் வரும். அவர் சாதிச்சிட்டாரு அப்படின்ட்டு எல்லாருமே கத்திட்டு இருப்பாங்க. காரா அவனோட சாண்ட யூஸ் பண்ணி மேல போக போக பாத்தீங்கன்னா திடீர்னு கை பிஞ்சிரும். அவன் கொஞ்சம் லக்கி தான் போல அப்படின்பா காங்குரோ. பரவாயில்ல அப்படின்ட்டு டெய்டரா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது அப்படின்ட்டு. இந்த சாண்ட் மட்டும் ரொம்பவுமே ஃபாஸ்டராவும் ஸ்ட்ராங்கராவும் இருக்கு. அவன் டெசர்ட்ல இருந்து யூஸ் பண்ற சாண்ட விட கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் சாண்ட மட்டும் கேரி பண்ணிட்டே இருக்கான். வேற விதத்துல சொல்லணும்னா அவன் வச்சிருக்க அந்த சாண்ட் மட்டும் தான் ஸ்பெஷலானது, அதிக சக்கராவை பில்டப் பண்ணது. அததான் குயிக் டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணிருக்கான், அதே மாதிரி தான் அட்டாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பிகர் அவுட் பண்ணிட்டு இதை என்னமோ சொல்லுவாங்களே அப்படின்ட்டு பார்க்கும் போது அட்டாக் பண்ண வரும். டெய்டரா டாச் பண்ணிட்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அது அல்டிமேட் டிஃபென்ஸ் அப்படின்பா. அதுதான் அல்டிமேட் டிஃபென்ஸ் சாண்ட் அப்படின்பா. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா அங்க கிரியேட் ஆயிருக்க ஹோல்ல இருந்து வந்த சாண்ட் தான் என்னோட ஆமா மொத்தமாவே கிரஷ் பண்ணி எடுத்துருச்சு அப்படின்ட்டு கிளேக்குள்ள கை விடுவான். எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்ட்டு சிரிப்பான். கிளே எடுத்துட்டு இருக்கும் போது நான் கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டுட்டேன், நான் சரியாவே ப்ரிப்பேர் ஆகல அப்படின்பா. இந்த இடத்துல ஏகப்பட்ட டைம் பாத்தீங்கன்னா டாச் பண்ணிட்டே இருப்பான் அட்டாக்ஸ். அப்படி வந்து சாசோரி சொன்னா அப்படின்ட்டு டெய்டரா திங்க் பண்ணுவான். சாசோரி பாத்தீங்கன்னா இந்த சின்ன பேக் போதுமாடான்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லையா, அந்த சீனை காட்டுவாங்க. இப்போதைக்கு என்கிட்ட ஒரே ஒரு ஹோமிங் டைப் மட்டும் தான் இருக்கு, அப்புறம் இதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டியும் கூட அப்படின்ட்டு ஒரு பில்லி சூனிய வைக்கிற பொம்மையோட்ட ஒண்ணு வச்சிருப்பான். ஆஃப்டர் ஆல் இந்த வில்லேஜ் மொத்தமா அழிச்சிருவோம் அப்படின்ட்டு சிரிப்பான். சாண்ட் வில்லேஜுக்கு வெளியே நிக்கிற சசோரி இன்னும் என்ன எவ்வளவு நேரம் தானே வெயிட் பண்ண வைக்க போற டெய்டரா, எனக்கு வெயிட் பண்றதே பிடிக்காதரா அப்படின்பா. காங்குரோக்கு பக்கத்துல இருக்க ஷினோபி பாத்தீங்கன்னா கருப்பு துணி ரெட் கிளவுட் பேட்டர்னு ஜஸ்ட் நார்மலா பார்த்தாலே தெரியுது இவன் அகாட்சுகிங்கிற ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன் தான் அப்படின்பா. காங்குரோ அது எனக்கு தெரியும் அப்படின்பா. பாக்கி காங்குரோன்னு கூப்பிடவும் என்னன்னு கேட்பான். காரோவோட அட்டாக்ஸ்ல இருந்து டெய்டரா ஜஸ்ட் டாட்ஜ் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பான். டெய்டரா இது ஜஸ்ட் ஃபன் பார்ட் மாதிரி எடுத்துக்குவான். இந்த பாயிண்ட்ல பாக்கி இருந்துட்டு காரா அவனோட அல்டிமேட் டிஃபென்ஸ் சாண்ட யூஸ் பண்றான். எதிரியையும் தவிர்க்க முடியாது. அதே டைம்ல காரா அவனோட கண்ட்ரோல இழந்து ஷுகாக்கு மட்டும் வெளியே வந்துட்டா வில்லேஜுக்கே ஆபத்து அப்படின்பாரு. அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்றான் காங்குரோ. காராவை திங்க் பண்ணிட்டு காங்குரோ காரா அவன் சொந்த வில்லேஜ சேர்ந்த பீப்புள ஹர்ட் பண்ண மாட்டான் அப்படின்பா. காங்குரோ காரா கிட்ட அவன் காசேகாக ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேணான்னு சொல்லுவான். தன்னை தானே வருத்திட்டு வாழ்ற மாதிரி வாழாதரா, எல்லாமே அவனை பார்த்து பயப்படுறாங்க. சுப்பீரியர்ஸ் கூட உங்ககிட்ட நெருங்க பயப்படுறாங்க, நீ ஜஸ்ட் ஒரு அல்டிமேட் வெப்பனா மட்டும் தான் உங்களுக்கு தெரியற, இதை விட்டு அப்படின்னு இருப்பான். எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்பா காரா. காரா இன்னுமே நிறைய வழிகளை எனக்கு கொடுத்தாலும் சரி, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணினாவது அதை தாண்டி வருவேன். எனக்கு இந்த வில்லேஜோட ஒரு பாண்ட் கிரியேட் ஆகணும், நான் என்னோட மோசமான ஸ்டேட்ல இருந்து வெளியே வரணும். ஒரு நாள் நான் அவன மாதிரி இருப்பேன். ஒரு சாண்ட் ஷினோபியா காசேகாகென்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா தடைகளையும் தாண்டி வருவேன் அப்படின்னு காரா சொல்லும்
போது காங்குரோ ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவான். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணினாவது எல்லாருமே நான் இருக்கேங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண வைப்பேன். உசுமாக்கி நருட்டோ அவன் தான் எனக்கு அதை புரிய வச்சான். ஒரு உறவுனா என்னன்னு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறுப்பு மட்டும்தான். ஆனா இப்ப பாரு எனக்கு சில உறவுகள் புரியுது. அவன் எனக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் அந்த ஃபீலிங்ஸான பெயினையும் சேட்னஸையும் அப்புறம் ஹாப்பினஸையும் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நருட்டோ உசுமாக்கி அவங்கிட்ட இருந்தா நான் அதை கத்துக்கிட்டேன். அந்த ஃபைட் மூலமா அவனுக்கும் என்னோட வழி புரியும். அப்புறம் அவன் தான் எனக்கு கத்து கொடுத்தான் நான் இப்படி என்னோட லைஃபோட பாத்த சேஞ்ச் பண்றதுன்னு. ஒரு நாள் நானும் நிறைய பேத்துக்கு தேவைப்படுவேன். ஒரு பயமுறுத்துற வெப்பனா இல்ல, ஆனா ஹிடன் சாண்ட் வில்லேஜோட காசேகாகேவா அப்படின்னு இருப்பாங்க. காரா யோசிச்சு பாருங்க, பிறந்ததுல இருந்தே எல்லாருமே தன்னோட அப்பா முதல் கொண்டு தான் மேல வெறுப்பு காட்டி வளர்த்தி இந்த வில்லேஜ்ல இருக்க ஒவ்வொருத்தருமே இவன் சீக்கிரம் செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்த பார்வை, தான் மேல காட்டின வெறுப்பு எல்லாத்தையுமே மறந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே தன்னை கண்டாலே ஒரு பயமூத்திர வெப்பனா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் நருட்டோ எப்படி பாண்ட்ஸ கிரியேட் பண்ணானோ அதே மாதிரி நானும் ஒரு நாள் யாருக்காவது தேவைப்படுவேன்னு காரா சொல்ற இந்த சீன் எல்லாம் பாக்குறப்ப ஒரு மனுஷன் எதை எதிர்பார்க்கறான்? தன்னோட ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு மனுஷனோட ஹெல்ப்ப மட்டும்தான். அந்த ஹெல்ப்ப கூட பண்ணாத இவனுங்க மிருகமா இல்ல காரா மாதிரி வெறும் தன்னோட ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றானே அவன் மிருகமா? காங்குரோ காராவை பார்த்துட்டு ஹிடன் சாண்ட் வில்லேஜோட காசேகாகேவா நிறைய பேருக்கு நீ தேவைப்படுற காரா அப்படின்பா காங்குரோ. மக்கள் எல்லாருமே லார்ட் காரா லார்ட் காசேகாகே அப்படின்னு கத்துவாங்க. காரா அவனோட பயத்தை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ அப்படியே பண்ணிட்டான் அப்படிங்கிற ஃபீலிங் மட்டும் தான் நமக்குள்ள இருக்கும். லீஃப்ல காட்டுவாங்க, எங்கிட்ட இருந்து பெல் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க அப்படின்பாரு ககாஷி. உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம்லன்ட்டு நருட்டோ பேசும்போது ஓவரா பேசாத அப்படின்பா சக்குரா. ககாஷி இன்னும் எனக்கு வயசாகல, நான் இன்கிரெடிபிளான ஒரு ஜுட்சுவை எனக்கு டெவலப் பண்ணேன் அப்படின்பாரு. இந்த டைம்ல நருட்டோக்கு பசி எடுத்துரும். நான் இன்னும் இச்சிராக்கு ராமன் சாப்பிடவே இல்ல வந்ததுல இருந்து அப்படின்பா. சக்குரா நேத்துல இருந்து ட்ரைனிங் எடுத்தனால எனக்கும் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு அப்படின்பா. சரி வா போய் சாப்பிடலான்ட்டு நருட்டோ ஓடிடுவான், சக்குராவும் ஓடிடுவா. ககாஷி முதல்ல ரொம்பவுமே கியூட்டா இருப்பாங்க, எது சொன்னாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்ப தலைமை இன்கிரெடிபிளான ஜுட்சுவை கிரியேட் பண்ணு சொன்னதுக்கு எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு பசிக்குதுன்னு ஓடி இருப்பாங்களே அதை நினைச்சு சேடா ஃபீல் பண்ணுவாரு. ஜிராயா ககாஷி கிட்ட வந்துட்டு பிராமிஸ் பண்ண மாதிரி நருட்டோவை அவங்ககிட்ட விட்டுட்டு போறேன் அப்படின்ட்டு அக்காட்சுக்கி அவங்களோட மொமெண்டம்க்கு வந்துட்டாங்க. நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாரு. நருட்டோ நான் ரொம்ப நாள் கழிச்சு இச்சிராக்கு ராமன் சாப்பிட போறேன் அப்படின்பா. ககாஷி சென்சேயோட ட்ரீட் தான் ரெண்டு பேரும் ட்ரீட் இருப்பாங்க. ககாஷி சாரி சொல்லிட்டு நான் புது டீமுக்கான யூனிட் லிஸ்ட வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு அவரும் கிளம்பிடுவாரு. ஓடிட்டாரா அப்படின்பா நருட்டோ. எனக்கு யூனிட் லிஸ்ட் எடுக்கிற மாதிரி எல்லாம் தெரியல, புக்ல அடுத்து என்ன நடக்கும்ங்கிற ஆர்வத்துல ஓடி இருப்பாரோ அப்படின்பா. நருட்டோக்கு இந்த இடத்துல கூட பொம்பளை சோக்கு தான் கேட்கும். சக்குரா நம்ம வேணா இது ஒரு டேட்டா வச்சுக்கலாமா அப்படின்பா. அது ஓகே தான், ஆனா நீ தான் ஃபுல்லா பே பண்ணும் அப்படின்பா. நருட்டோவோட காமா பர்ஸ்ல அவ்வளவு பணம் இருக்காது, பாதி ராமனாவது பணம் கட்டேன் அப்படின்பா. முடியவே முடியாதுன்றோ சக்குரா. சாண்ட்ல பாக்கி அவசர கூட்டத்தை கூட்ட சொல்லுவாரு. ஒரு ஷினோபி கிளம்பிடுவாரு. இன்னொரு ஷினோபி கிட்ட ரிசர்வ் ஆயிர செக்யூர் பண்றதுக்கு உங்களோட 2 யூனிட்ஸ் கூட்டிட்டு போங்க அப்படின்னு தட்டி விட்டுருவாரு. செக்டார் ஏல இருக்க ரோட சீல் பண்ண சொல்லுவாரு. ஒருத்தன் தான் இருக்கான்னு சாதாரணமா இருக்காதீங்க, பேட்டிலுக்கு தயாராகிற மாதிரி ஆகுங்க, என்ன ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம ப்ராப்பர் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்பாரு. மெடிக்கல் டீம் கிட்ட பேரியரை செட்டப் பண்ண சொல்லி எல்லா வில்லேஜஸையுமே சேஃப் பண்ணுங்க, இந்த வில்லேஜ்ல இருந்து ஒரு உயிர் கூட போக கூடாது புரியுதா அப்படின்பாரு. எல்லாரும் எஸ் சார் அப்படின்பாங்க. காராக்காக ஃபுல் சப்போர்ட்டும் கொடுக்கணும், இல்ல லார்ட் காசேகாகேக்காக அப்படின்பாரு. பாக்கி கீழ இருந்து தொலை கொடுக்க போறானு போல இருக்கு அப்புறம் இவன் அப்படின்ட்டு உன்னோட உணர்வே இல்லாத மூஞ்சியை பார்த்தே டயர்ட் ஆயிட்டா அப்படின்பான் காரா கிட்ட. அவன் கையில வச்சிருக்க கிளேவான C3 தூக்கி போடுவான், பயங்கர பெருசாகும். காரா ஷாக் ஆவான். அந்த கிளே டைரக்டா வில்லேஜ் மேல விழுகிற மாதிரி போகும். இது ஒண்ணும் சாதாரண பொம்மை இல்ல, சக்கராவோட மோல்டடான கிளே, என்னோட ஸ்பெஷாலிட்டி, என்னோட உள்ளங்கையால மிக்ஸ்அப் பண்ணப்பட்டிருக்கு. அதுல C3 சக்கரா இருக்கு, என்னோட மோஸ்ட் பவர்ஃபுல் சக்கரா உள்ளுக்குள்ள பில்டப் ஆயிருக்கு அப்படின்பா. இது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட், அதை நினைச்சு நான் ரொம்பவுமே ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு டேடரா கத்துவான். என்ன கருமண்டா இதுன்ட்டு எல்லா ஷினோபிஸுமே ஷாக் ஆவாங்க. பாக்கி இது நல்லது கீழே திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு கத்துவாரு. லேட் ஆயிடுச்சு கண்ணா அப்படின்ட்டு டேடரா ஹேண்ட் சைன் பண்ணுவான். பெரிய பிளாஸ்ட் நடக்கும், அந்த வில்லேஜ் மொத்தமா அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், மொத்த வில்லேஜையுமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.
நெக்ஸ்ட் டைம் மிஷன் கிளியர்ட் அப்படிங்கிற எபிசோட பார்க்க போறீங்க அப்படின்பாங்க. இதுக்கப்புறமா கோனஹா டூரிசம் அசோசியேஷன்ங்கிற டைட்டில் போடுவாங்க. சகுரா வருவா, ஷினோபிஸ் யூஸ் பண்ற நிஞ்சுட்சு, தாய் ஜுட்சு, அப்புறம் நிஞ்சா டூல்ஸ் பத்திலாம் சொல்ல போறேன்பா. எக்ஸாக்டா இவ எதை பத்தி மெயினா சொல்லுவானா, இவங்களோட ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்லையா, ஸ்குவாட் 7. அந்த டைம்ல இவங்களுக்கு பெல் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த நாளோட முடிவுல இந்த டெஸ்ட் ஒன்னும் பெல்காக கிடையாது, தன்னோட காம்ரேட எக்காரணம் கொண்டு நம்ம கைவிட்ட கூடாதுங்கிறக்காக அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சோம். ஸ்குவாட் 7 ஆனதுக்கு அப்புறம் நிறைய மிஷன்ஸ் போனோம். ககாஷி அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. என்ன, அன்னைக்கு மேக் அவுட் பாரடைஸ் படிச்சுட்டு இருந்தாரு, இன்னைக்கு மேக் அவுட் டாக்டிக்ஸ் படிக்கிறாரு அப்படின்ட்டு கடை சாத்திட்டு கிளம்பிடுவா. இதோட இந்த எபிசோட் முடியுது.